Hi Mr. and Mrs. Family, happy morning. அப்புறம் happy தீபாவளி எல்லாருக்குமே. இன்னைக்கு October 31st Thursday காலையில 7 மணி ஆகுது. கொடைக்கானல்ல டெம்பரேச்சர் இப்போ 15 டிகிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபேமிலிஸ். கடவுளோட பிளெஸிங்ஸ்னாலையும் உங்களோட சப்போர்ட்னாலையும் கிட்டத்தட்ட 8 months இந்த கொடைக்கானல் லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டோம். இது எங்களோட 9th month. அதுவும் இந்த கொடைக்கானல் புது வீட்டுல ஃபர்ஸ்ட் தீபாவளியும், அதுவும் இல்லாம எங்க அம்மாவும் எங்க கூட இருக்காங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபேமிலிஸ். காலையிலேயே எழுந்து சீக்கிரமா வீட்டு வேலை, அப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுன்னு எல்லாத்தையுமே அம்மா இருந்ததுனால சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் நாங்க தீபாவளிக்காக சாட்டன் மெட்டீரியல்ல எடுத்து ஃபுல் ஸ்லீவ் வித் பலாசோ செட் கஸ்டமைஸ் பண்ண ரெகுலர் வியர் காஸ்டியூம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது நாங்க கொடைக்கானல்ல செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் தீபாவளிங்கிறதால எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கே எங்க அம்மா கொடைக்கானல் வந்துட்டாங்க. ஸோ கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வர அம்மா தான் எங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அதாவது அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபினான்ஸ் பண்றது அவங்க தான். ஸோ நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெட்டீரியல்லாம் எடுத்துப்போம். அதுல ஒரு நாளும் அவங்க தலையிட்டதே இல்லை. நேத்தே சாமிக்கு போலாம் லேக்ல வாங்கி வீட்டுல வச்சாச்சு. ஸோ அதை பிள்ளையாருக்கும் துளசிக்கும் அப்புறம் நிலவாசலுக்கும் வச்சுட்டு வழக்கம் போல அம்மா வாங்கி கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸை சாமி முன்னால வச்சு கற்பூரம் காட்டி கும்பிட்டுட்டு அம்மா கையாலேயே ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கிட்டோம். தீபாவளிக்கு ட்ரெடிஷ்னலா இருக்கணும்னு இந்த டார்க் செரி வித் கிரீன் பார்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப நாள் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த கல்யாணி காட்டன் சாரியை எடுத்து அதுக்கு தனியா பேரட் கிரீன் சில்க் காட்டன் பிளவுஸ் மெட்டீரியல் எடுத்து பஃப் ஹேண்ட் ஸ்லீவ்ல ப்ளீட்டட் பிளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட சாரியிலேயே இன்னொரு சாரி எடுத்து அதை டோரா பாப்பாக்கு ஸ்லீவ்லெஸ் குர்த்தியும் பென்சில் ஃபிட்ல பேண்ட்டும் ஸ்டிச் பண்ணி ஜார்ஜெட் மெட்டீரியல்ல பேரட் கிரீன் கலர் ஷாலை ஆன்லைன்ல வாங்கி மேட்ச் பண்ணியாச்சுங்க. அம்மாக்கும் எங்களோட கலர்லயே காம்போ ஆயிடுச்சு. சோ அவங்களுக்கு பிடிச்ச சில்க் காட்டன் சாரியை தூத்துக்குடியிலேயே எடுத்து கொடுத்துட்டோம். சோ எங்களோட இந்த ஃபேமிலி காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க 3 பேர் ட்ரெஸ்ஸோட ஆன்லைன் ஸ்டோர் லிங்க் வீடியோல ப்ராடக்ட் லிங்கா கொடுத்திருக்கேன். வேணும்னா கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியே நான் சென்னையில இருக்கும் போதும் சரி, இல்ல கல்யாணம் ஆகி தூத்துக்குடிக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த ஸ்வீட்ஸ் பண்றதுல நான் அவ்வளவா இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல என்னோட அம்மாவை தவிர யாரும் அவ்வளவா ஸ்வீட் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு, நம்ம தான் எல்லா விஷயமும் பண்ணணும், ஹஸ்பண்டுக்காக, குழந்தைக்காக, இப்ப எங்க அம்மாக்காகன்னு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்ற மாதிரி காலையிலேயே நான் வீட்டுல என் கையால ரொம்ப சிம்பிளா ஸ்வீட்லாம் கம்மியா போட்டு செஞ்ச இந்த பொரிக்கடலை உருண்டைய எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போக போறோம். நீங்களும் எங்க கூட வரீங்களா? ஹாப்பி தீபாவளி. எங்க ஆன்ட்டி காணோம்? ப்ரோ ஹாப்பி தீபாவளி.
இதாங்க அந்த முக்கியமான இடம், எங்க ஹவுஸ் ஓனரோட வீடு. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க எங்க வீடு ஓன் ஹவுஸா இல்ல ரெண்டல் ஹவுஸான்னு. இவங்க தான் எங்க ஹவுஸ் ஓனர் ராஜி ஆண்டி. கிட்டத்தட்ட அம்மா மாதிரியே கேரக்டர், அவ்வளோ க்ளோஸ் எனக்கு. ஸோ இவங்களோட பிளெஸிங்ஸால தான் இன்னைக்கு நாங்க இவங்க வீட்டுல அமைதியா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோங்க. ஸோ ஹவுஸ் ஓனர் மாதிரி நெய்பர்ஸும் ரொம்ப முக்கியம் இல்ல. இவங்க தான் பாண்டியம்மா அக்கா, அப்புறம் அவங்களோட மாமா அத சரோஜா ஆண்டி. நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வர தண்ணி வர டைம் உடனே வந்து எம்மா விஜி தண்ணி வருது பிடிக்கலையான்னு கரெக்டா இன்டிமேட் பண்ணிடுவாங்க. இவங்களும் அம்மா மாதிரியே தாங்க, ஒரு வித்தியாசமும் கிடையாது. இவங்க பிளெஸிங்ஸும் கண்டிப்பா எங்களுக்கு வேணும்ல. அப்புறமா இவங்க தான் ரீனா அக்கா, எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற இன்னொரு நெய்பர், ஹவுஸ் ஓனர் ஆண்டியோட ரிலேட்டிவ். நான் வம்ப இழுக்கிற ஒரே ஆளுனா அது இவங்க மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வர பவர் கட் ஆக போகுதுன்னா அட்வான்ஸாவே அலர்ட் கொடுத்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம ஏதோ ஒரு சொந்தக்காரங்க இல்லாத ஒரு புது ஊருக்கு வந்திருக்கோன்ற ஒரு தோணல் வந்து என்னைக்குமே வந்ததே கிடையாது. ஸோ கொடைக்கானல் வந்ததுக்கு அப்புறம் வேற புதுசா ஒரு ஆம்பியன்ஸ்ல இருக்கிற கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ஆசைக்கு ஏத்த மாதிரி அழகான அட்மாஸ்பியர்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான அந்த கோவிலுக்கு தான் இப்போ போக போறோம். கொடைக்கானலுக்கு வந்து இவ்வளோ நாள் இங்க போகவே இல்லைங்க. ஸோ அதுக்கு ரீசன் இந்த வில்பட்டி வெற்றி வேலப்பு இன்னைக்கு தான் நீங்க வரணும்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஆத்மார்த்தமான கோவில்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் எங்க கூட சேர்ந்து வெற்றி வேலப்பரை தரிசனம் பண்ணிக்கோங்க. நாங்க போன டைம்ல கோவிலோட ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. ஸோ சீக்கிரமா கோவில் ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா போகவும் செய்வேன். உங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப நாளா இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். டோரா பாப்பாவை பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இந்த வீடியோல ரிவீல் பண்ணியிருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கேங்க.
இப்போ ஈவினிங் 6 மணி ஆகுது. கொடைக்கானல்ல டெம்பரேச்சர் இப்போ 16 டிகிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிச்சுட்டு ஸோ அம்மாக்கும் குளிர் தாங்க முடியலையேன்னு ஸ்வெட்டர் எடுத்து போட்டுட்டாங்க. கொடைக்கானல்ல தீபாவளிக்கு பட்டாசு போடுவாங்களான்ற டவுட் எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சு. ஆனா இங்க பார்த்தா எல்லாரும் லேண்ட் சைட்ல கிராக்கர்ஸ் விடுற மாதிரி ஹில் ஸ்டேஷன்லயும் செம்மையா என்ஜாய் பண்ணி கிராக்கர்ஸ் விடுறாங்க. சரி, வீடியோக்கு மிடில் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்ப சர்ப்ரைஸை ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு. எல்லாரும் ரெடியா? ஸ்டார்ட். 1 2 3. ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா டோரா பாப்பா இதோட 2 பிக் ஸ்கிரீன் ஸ்டார்ட் பண்ணிருக்கா. அதுல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் டைட்டிலும் அபிஷியலா பாப்பாக்கும் அம்மாக்கும் என்ன ஒரு சந்தோஷம் இல்ல. இதை பார்க்கும் போதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மோமெண்ட் ஆயிட்டு நீங்களும் டோரா பாப்பா நடிச்ச மூவி சீக்கிரமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அவ பட்ட கஷ்டத்தோட பலன் அதுதாங்க. தீபாவளி அன்னைக்கு ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் இதுதாங்க. நம்ம தானே பட்டாசு அடிச்சோம், நம்ம தானே குப்பையாக்கணும், அப்போ நம்ம தான் கிளீன் பண்ணணும். என்ன கரெக்ட் தானே? சோ நானும் அம்மாவும் சேர்ந்து நீட்டா கிராக்கர்ஸ் குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா ஊருக்கு கிளம்ப போறோம். செம்ம ஜாலியா இருக்கு. சோ எல்லாரும் ஃபெஸ்டிவல் டைம்ல சொந்த ஊருக்கு போவாங்க. ஆனா நாங்க இப்படிதான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. அப்புறம் அக்கா அண்ணா நீங்க 2 பேரும் என்ன ஒர்க் பண்றீங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க. நாங்க 2 பேருமே கப்பிள் வெட்டிங் பிளானர் அப்புறம் கப்பிள் சர்ப்ரைஸ் பிளானர். எங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல் சோஷியல் மீடியா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்ப கூட சென்னையில ஒரு பர்த்டே ஈவென்ட் பண்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம். சோ அந்த வேலை நல்லபடியா முடியணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளி ரொம்ப சூப்பரா ஹாப்பியா பினிஷ் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த கொடைக்கானல் வின்டர் லைஃப் ஸ்டைல் லாங் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய். எல்லாருக்குமே ஹாப்பியா இருப்போம், எல்லாரும் எப்பவுமே ஹாப்பியா இருப்போம்.